ஆச்சு வல்லவன் சரியா தான் கேக்குறான். புனிதா ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. அவளுக்கு நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும், யார்கிட்ட பேசணும் எல்லாமே அவளுக்கு தெரியும். அக்கறைங்கிற பேர்ல மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா எல்லாருக்கும் நல்லது. எல்லாருக்கும் நல்லதுன்னு ஏன் சொல்றீங்க? மரகதத்துக்கு நல்லதுன்னு நேரடியா சொல்ல வேண்டியதானே? நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க. புனிதாக்கு ஒண்ணுன்னா நான் கேட்க தாங்க செய்வேன். புனிதா, அம்மா சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுமா. மா இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் ஆபீஸ் போயே ஆகணுமா. ஐயோ அக்கா இந்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. சரிம்மா, அப்ப நீ கிளம்பு. அம்மா உனக்கு சூப்பு சூடா எடுத்துட்டு வரேன். மா அதெல்லாம் இருக்கட்டும்மா, எதுவும் வேணாம். நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா. நான் மாத்திரை போட்டா எல்லாமே சரியாயிடும். நான் கிளம்புறேம்மா. சரிம்மா. புனிதா, ஆபீஸ்ல கபிலன் இருப்பார்ல, அவர் உன்னை பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாத. பல்லவா, குறுக்க பேசாத. மாமா, நானாவது குறுக்க தான் பேசுனேன், ஆனா இவங்க. மாமா, நான் ஆபீஸ் கிளம்புற நேரத்துல இப்படி ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணாதீங்க. சரிம்மா, நீ ஆபீஸ் கிளம்பு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஏதாவதுன்னா அம்மாக்கு உடனே போன் பண்ணு. மீட்டிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா, சரியா? நான் கிளம்புறேன். பா, நான் போயிட்டு வரேன். வரேன் மாமா. ஐயோ, புனிதாவை ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கே எனக்கு மனசு இல்ல. உடம்பு வேற அவளுக்கு இல்ல. அது ஆபீஸ், அவ மாமனார் வீடு இல்ல. என் பொண்ணு ஆபீஸ்க்காவது நிம்மதியா போகட்டும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் புனிதா. இன்னும் காணுமேன்னு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். என்னாச்சு, உடம்பு சரியில்லையா புனிதா? எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் கபிலன். ஏங்க, வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எதுக்கு இப்போ ஆபீஸ் வந்தீங்க? இங்க வந்தா உங்களை பார்க்கலாம்ல கபிலன். வீட்ல இருந்தா உங்களை மிஸ் பண்ணுவேன், அதனால தான் வந்துட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்ல இருந்தாலும் நாங்க வந்து உங்களை பார்க்க மாட்டேனா? என்ன யாராவது தடுத்துட முடியுமா என்ன?